இவன் மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு வந்தவனாச்சே. அப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கான். தம்பி லைவ் வீடியோ போ. இதோ போறேண்ணா. அந்த 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 என்ட்ரன்ஸ் போ. ஃபோனு தேங்க்ஸ்ப்பா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். மாறா, ஒரு நிமிஷம் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் இல்ல, முக்கியமான விஷயமா பேசணும். அப்புறம் பேசிக்கலாம், நான் வந்து பேசுறேன். எங்க போறா இவ? டேய் டேய் நில்றா. டேய் சாவி கொடு. இந்தாங்கண்ணா. போகிறோம்மா. மாறா, அது கொஞ்ச நேரத்தில். நானும் வரேன். உட்காருங்க. வள்ளியம்மா, என்ன வள்ளியம்மா, பேச மாட்டீங்களா? நான் பேசி என்னம்மா ஆக போகுது? யார் இப்படி போனா உனக்கு என்ன? உன் முடிவுல தான் நீ ரொம்ப தெளிவா இருக்கல்ல. என்ன நீ வள்ளியம்மா? மட்டும் இல்லம்மா, இங்க இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க முடிவுல தெளிவா தான் இருக்காங்க. என் புள்ளதான் மனசுக்குள்ள எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவன் உனக்காக என்னெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? தெரிஞ்சா மட்டும் நீ என்ன பண்ண போற? அப்பவும் நீ அவனை தப்பாதான் புரிஞ்சுக்க போற. நான் பாரு, பேசி என்ன ஆக போகுதுன்னு தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு எதுக்கு? நீ போய் நேரத்தோட தூங்குமா. தாலி கட்டும்போது முகம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்ல. போ. வள்ளியம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ என்கிட்ட எதுவும் சொல்லல, நானும் உன்கிட்ட எதுவும் சொல்லல. போயிடுமா இங்கிருந்து. இல்ல வள்ளியம்மா, என்னாலதான் எதுவும் செய்ய முடியலையே. நாளா என் புள்ள படுற வேதனையெல்லாம் பார்த்துக்கிட்டும் யாரோ மாதிரி வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாளா ஏன் இன்னும் இருக்குன்னு தெரியல. என்னால நீ ஏன் மன்னிக்கிற? இங்க பாரு, உன் கல்யாணத்துல எங்களால எந்த தடங்களும் வராதுமா. நல்லபடியா நடக்கும். போ போம்மா, நீ போ வீரா, நீ போ. ஏன் கண்மணி, சீர் பணம் கொடுக்கலனா கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா? கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா நான் விட மாட்டேன். இந்த பணம் கிடைக்கலனாலும் கல்யாணம் நடக்கும். அந்த ராமச்சந்திரன் சொத்தை வித்தாவது கல்யாணத்தை முடிச்சிருவாரு. ஏன் கண்மணி, அந்த மாறனே பணத்தை திருடி இந்த கல்யாணத்தை நிறுத்த திட்டம் போட்டிருப்பானோ? எனக்கு என்னமோ அவன் தான் செஞ்சிருப்பான்னு தோணுதுடி. எனக்கும் அவன் மேலதான் சந்தேகம் இருக்குது. ஆனா இப்ப அவனே திருடனை புடிச்சு பணத்தோட வரன்னு கிளம்பி போயிருக்கான். அப்பதானே அவன் மேல சந்தேகம் வராது. நீ வேணும்னா பாரு, அவன் வெறும் கையோட தான் திரும்பி வரப்போறான். வந்து அவன் மேல சந்தேகம் வராத மாதிரி நாடகம் ஆட போறான் பாரு. நான் சும்மா எல்லாம் விட மாட்டேன்ட்டு. மாமா கிட்ட அவன் என் தங்கச்சியை லவ் பண்ணி டார்ச்சர் பண்ணா, இந்த கல்யாணத்தை நிறுத்த அவனே பணத்தை திருடினான்னு பெரிய கலவரம் பண்ணி அவனை இந்த வீட்டை விட்டே துரத்த வச்சிருவேன். மாறா, அங்க
என்ன எல்லாரும் டென்ஷனாவே இருக்காங்க. என்னடி ஆச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ம், பொய் சொல்றியா? ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ என்கிட்ட மறைக்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வீரா, உண்மையை சொல்லுடி. என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லடி. ஆ, காலையில கல்யாணம் இல்ல, அந்த டென்ஷன் தான், வேற எதுவும் இல்ல. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் உன்னை பிரிய போறமேன்னு கவலையாவும் இருக்கு. சரி, எதை பத்தியும் யோசிக்காம நீ போய் தூங்கு போ. கல்யாண பொண்ணு காலையில தூக்கத்திலே இருக்க கூடாதுல்ல, போய் தூங்கு போ. வேற எதுவும் இல்லைல்ல? வீரா, ஒன்னும் இல்ல, நீ போய் தூங்கு. ம், ம். போ. ஏதோ நடந்திருக்கு. மாறனால ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? டேய் ராகவன் எங்க? அப்பா அவன் தலைவலின்னு படுத்துட்டு இருக்கான்ப்பா. இங்க எல்லாருமே இருந்தும் பணத்தை வேணும் ஒருத்தன் வந்து எடுத்துட்டு போயிருக்கான்னா நீங்க என்ன கவனத்துல இருக்கீங்க? ச்சே. சமந்தி, ஆ. நீங்க பணத்தை கையில கொடுத்தும் கல்யாணம் முடிஞ்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னது மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் மகாலட்சுமி பாருங்க, அதான். இப்ப நம்ம பையன் ஒருத்தன் வீட்டுக்கு போறான், பணத்தை கொடுத்தீங்கன்னா அவன்கிட்ட கொடுத்து லாக்கர்ல சேஃபா வைக்க சொல்லிடுவேன். என்ன சம்மந்தி யோசிக்கிறீங்க? டக்குன்னு எடுத்து கொடுங்க. ஐயோ சார், இங்கெல்லாம் பணத்தை வச்சா சேஃப்டி இல்லைன்னு வீட்டு லாக்கர்ல பணத்தை வைக்க சொல்லி அண்ணன்ட்ட கொடுத்து அனுப்பியிருக்கோம். வேணும்னா சொல்லுங்க, இப்போவே எடுத்துட்டு வர சொல்றேன். சரிங்க தம்பி, சொல்லிருங்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க சார். டேய் ஏன்டா அப்படி சொன்ன? அப்பா, அவருக்கு உண்மை தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவாருப்பா. அதுவும் சரிதான். சரி, நீ மாறனுக்கு ஃபோன் பண்ணி அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு விசாரிடா. சரிங்கப்பா. ஹலோ மாறா, எங்கடா இருக்க? டேய் கார்த்தி, நான் அவனை பார்த்துட்டேன்டா. அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். வரும்போது பணத்தோட வரேன். அப்பாட்ட சொல்லிடு. சரிடா, ஓகே. அப்பா, மாறன் திருடனை பிடிச்சிட்டான். சீக்கிரமா பணத்தோட வந்துடுறேண்ணா. எங்க இவ்வளவு நேரமா எங்கங்க போயிருந்தீங்க? எங்கெல்லாம் தேடுறது உங்களை? இல்ல, டயர்டா இருந்துச்சு, தூங்கிட்டேன். தூங்கிட்டு இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு இங்க என்ன நடந்ததுன்னே தெரியாதா? ஏன், என்னாச்சு? என்னங்க இப்படி இருக்கீங்க? காலையில வீராவோட கல்யாணம், வரதட்சணை கொடுக்க வச்சிருந்த பணத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. எல்லாருமே பதறி போயிருக்கோம். அது எதுவுமே தெரியாம தூங்கிட்டு இருந்திருக்கீங்க. என்ன சொல்ற? பணத்தை காணுமா? பூட்டை உடைச்சு எவனோ எடுத்துட்டு போயிருக்கான். உங்க தம்பி திருடனை தேடி போய் பணத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு. மாறன் போயிருக்கானா? அப்போ கண்டிப்பா பணத்தோட தான் வருவான், கவலைப்படாத. எனக்கு நம்பிக்கை இல்ல. இத காரணமா வச்சு கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணுமா? என்ன பண்றது?
எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. பணம் கிடைக்கலன்னா என்னங்க பண்றது? அதெல்லாம் நீ கவலைப்படாத, மாற திருடனை பிடிச்சிருவான், பணமெல்லாம் வந்துடும். இப்ப கிடைக்கலனாலும் வேற மாற்று ஏற்பாடு பண்ணுங்க. என் தங்கச்சியோட கல்யாணம் மட்டும் நின்னு போச்சுன்னா பெரிய அவமானமா போயிடும். கல்யாணம்லாம் கரெக்டா நடக்கும், கவலைப்படாத. மாறா, உன்னோட நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாதுடா. அது வரம் பாரு. என்ன நல்லா மாட்டினீங்களா? டேய், சத்தியமா சண்டை போடுற மூட்லலாம் இல்லடா. பணத்தை கொடு, வேலை நிறைய இருக்கு எனக்கு. முடிஞ்சா வாங்கிட்டு போ. இந்த சுச்சுவேஷனுக்கு ஃபைட் பண்ணி தான் ஆகணும் போல இருக்கே. டேய், பேசாம குடுறா. டேய், பேக் என் கையில இருக்குடா. நீ ஓகே இல்ல? ஓகே. சரி வா போவோம். போலாம். சட்டை வேற அழுக்காகி போச்சு. மாமா, நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் மாறனை காணோம். இல்ல மாமா, ஒருவேளை மாறன் பணத்தோட வரலன்னா வேற பக்கம் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொன்னீங்க.
அதான் ஞாபகப்படுத்தினேன். அண்ணா அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணா. மாறன் கண்டிப்பா பணத்தோட வந்துருவான். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்ண்ணா. டேய் ராகவா, பா. நம்ம குமரேசனை போய் பாரு, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். அப்பா, அவர் மீட்டர் வெட்டி போடுறவருப்பா. நமக்கு வேற வழி இல்லடா. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம், அப்புறம் புரட்டி கொடுத்துடலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி இன்னொரு தடவை என்னால தலை குனிஞ்சு நிற்க முடியாதுடா. இன்னொரு தடவையா? இன்னொரு தடவைண்ணா? அப்போ ஏற்கனவே நீ அவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னியா? நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என்ன அமைதியாயிரு அமைதியாயிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நானே. இன்னும் எனக்கு தெரியாம என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ தெரியல. டேய் கார்த்தி, பா. மாறனுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுங்கள்? சரிங்கப்பா. கண்மணி, பதட்டப்படாத, பணம் கண்டிப்பா கிடைச்சிடும். பா, அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்ப்பா. அவன் எப்படி எடுப்பான்? அவனே திருடிட்டு அவனே கொண்டு வர. அவன் என்ன முட்டாளா? கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. டேய் ராகவா, நீ கிளம்புடா. நான் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. ஆமாப்பா. அவன் கண்டிப்பா வந்துருவான். என்னால ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது பிள்ளை. நீ வாங்கிட்டு வாடா. சரிப்பா. ராகவா, இரு கண்மணி, நான் போயிட்டு வரேன். ஏன்னா அவசரப்படுற? மாற வந்துட்டானா? அங்க பாரு. பணம் கிடைச்சிருச்சா? வாங்க. டேய், கண்மணி, ஒண்ணும் இல்லல. மாற பணத்தோட வந்திருக்கா. பா, நம்பிக்கையை காப்பாத்திட்டடா. ரொம்ப நன்றிடா. உங்க தலைமையில் நடக்கிற கல்யாணம்ப்பா. அப்பெல்லாம் எந்த தப்பும் நடக்க விட்டுற மாட்டேன். சூர்யாவும் என் கூட வந்தாங்கப்பா. அவங்க மட்டும் இல்லைன்னா பணத்தை மீட்டிருக்க. மாதிரி பேராசை பிடிச்சவங்கெல்லாம் பொண்ணு நல்லா வாழ விட மாட்டாங்க. கரெக்டா கேக்குறா. கல்யாணத்துல இவ்ளோ பணத்தை பார்த்தவங்க இதோட நிப்பாங்களா என்ன? எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை வச்சு எப்படி பணம் பார்க்கலான்னு தான் நினைப்பாங்களே தவிர அது வரைக்கும் டார்ச்சர் தான் பண்ணுவாங்க. இதைத்தான் நானும் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பேச்ச இங்க யாரும் கேக்குற மாதிரி இல்ல. சார், நீங்க உழைச்சு சம்பாரிச்ச பணம் சார். மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் யோசிங்க. இல்லம்மா, இது நான் வீராவுக்கு கொடுக்கற சொத்து. அத கொடுக்கற கடமை என்னது. இத நான் அவ லைஃபுக்கு உதவும் தான் செய்யறேன். எனக்கு அந்த மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இருக்கு. அவங்க நல்லா இருப்பாங்க. இத நான் ஒன்னும் சும்மா கொடுக்கலமா. என் பொண்ணுக்கு நான் கொடுக்கற சீராத்தாமா நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவங்க கேட்கலனாலும் நான் இதை செய்வேன். வீரா மனசுக்கு அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த கல்யாணம் நல்லபடியா முடியணும். சார், நான் என்ன சொல்ல? உன் அக்கறை எனக்கு புரியுது. அதெல்லாம் தப்பா எதுவும் நடக்காதுமா. சொக்க தங்க மாதிரி ஒரு புள்ளைய பேத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு அந்த பொண்ணை கட்டி வைக்காம பணத்தாசை பிடிச்ச கும்பல்ல போய் அந்த பொண்ணை தள்ளி விடுறியண்ணா. எங்க இந்த பணத்தை வாங்கி அக்கவுண்ட்ல போட்டுறணும். வாங்க சம்பந்தி. இந்தாங்க சம்பந்தி. இப்போ அவசரம் இல்லை சம்பந்தி. மெதுவா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன். நான் சொன்ன அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டான் சம்பந்தி. இனி நாளைக்கு காலையில தான் வருவான். வேற யாருக்கிட்டையும் நம்பி கொடுக்க முடியாது. இல்ல விசாலம், நீங்களே வச்சிருங்க சம்பந்தி. நமக்குள்ள என்ன இருக்கு? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும். சரிங்க.
வாடா. சரிங்கப்பா. விசாலம் உட்காரு. எப்படியும் நமக்கு பணம் வந்து சேர்ந்துரும் விசாலம். வந்தா சந்தோஷம்தான். என்னப்பா மாத்தி மாத்தி நிமிஷத்துக்கு ஒண்ணா பேசிட்டு இருக்காரு? செக் பண்றாரா? விடுற. நமக்கு வீரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும், அவ்வளவுதான். அப்பா அவர் பார்த்தா ஃப்ராடு மாதிரி இருக்கு. எனக்கு தப்பாவே தோணுது. டேய், எனக்கு தோணுனது சொன்னப்பா. அதுக்கப்புறம் நீங்க எடுக்கிற முடிவு தான். கார் எப்படி இருக்குது விசாலம்? சூப்பரா இருக்குங்க. நல்ல வண்டியா தான் வாங்கி கொடுத்திருக்காங்க. நாம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன் என்னமாச்சு? ராமச்சந்திரன் இப்படி கேட்டதெல்லாம் கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நிறைய கேட்டிருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டோங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு தானே வாழ போற போகுது. இன்னும் எவ்வளவோ இருக்கு, எல்லாத்தையும் வசூல் பண்ணிடுவோம். ம். ஏய், நீ எங்கடி போன? ரொம்ப நேரமா ஆள காணோம். என்ன வீரா, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா? எது தெரிஞ்சு நடக்குதா? என்ன கேக்குற? புரியல. இல்ல, நீ இதுக்கெல்லாம் ஒத்துப்பன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பாக்கல. ஹே, என்னடி பேசுற? எனக்கு புரியல. எதுக்கு ஒத்துக்கிட்ட? உனக்கு கொடுக்க வச்சிருந்த சீர் பணம் திருட்டு போயிடுச்சு.